ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மன உறுதி அப்படிங்கிறத பற்றி ஒரு கதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் இருந்திருக்கிறான். அந்த பையனோட புது பேகு தொலைஞ்சு போச்சு. ஹாஸ்டலில் புது பேகு தொலைஞ்சு போச்சு. அவன் உடனே என்ன பண்ணியிருக்கான், பக்கத்து ரூம் பையன்தான் அதை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வார்டன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். வார்டன் என்ன பண்ணுறாரு, அந்த பக்கத்து ரூம் பையனை கூப்பிட்டு எதுவுமே விசாரிக்கல, அடின்னு அடிக்கிறாரு. அடி வாங்கிட்டு பேசாமல் வந்துடுறான். கொஞ்ச நாள் கழித்து தொலைஞ்சு போன அந்த கம்ப்ளைண்ட் பண்ணான் இல்லைங்களா, அவனோட பேகு திரும்ப கிடச்சிருச்சு. உடனே வார்டன்கிட்ட போய் சொல்கிறான், சார் என்னோடய பேகு திரும்ப கிடச்சிருச்சு, நான் தான் தெரியாமல் அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த வார்டனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அடடா, தப்பு பண்ணாத ஒரு பிள்ளைய நம்ம தண்டிச்சிட்டோமே, அடின்னு அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடி வாங்கின பையனை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏண்டா தம்பி, நீ தான் பேகை திருடலில்ல, அப்புறம் அடிக்கிறப்ப ஏன்டா பேசாமல் இருந்த அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னானம்மா, சார் நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நான் எடுக்கலை அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் எங்கிட்ட கூப்பிட்டு எதுவுமே கேட்கல, நீங்கள் எடுத்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ நான் திருடலை அப்படின்னு சொல்லியிருந்தா அடிக்கு பயந்து தான் நான் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. என் வாழ்க்கையில் நான் எந்த விஷயத்துக்குமே பயந்ததாக யாரும் என்னை நினைக்கக்கூடாது, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பையன். ஸோ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவன் பயந்ததான் மற்றவங்க நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர். ஸோ பின்னாடி அவர் நிறைய வெற்றிகளை குவிச்சார். அவரோட வெற்றிகள் அவரோட வீரத்தால் கிடைச்சிருந்தாலும் அவருடைய அந்த மன உறுதி தான் அவரை கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வீரராக பார்க்க வச்சுது. எவ்வளவோ காலங்களில் அந்த மன உறுதியை மாறாமல் அவர் எடுத்த முடிவில் அவ்வளோ ஸ்டபனாக இருந்ததுனால தான் அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர் அவரோட பேரை இன்னுமே நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம், ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சோம்னா அந்த விஷயத்துலேருந்து மாறாமல் அதே கான்ஃபிடென்ட்டோடு நம்ம கடைசி வரைக்கும் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி கதையோட தத்துவம். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கதை கேட்குறது எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லைங்களா? சின்ன சின்ன கதைகளை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். கதை ஒருத்தரின் வாழ்க்கையவே மாற்றும்.